தற்பொழுது நடைபெற்று வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்குரிய லங்கா பிரீமியர் லீக் தொடரில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு ஆட்ட நிர்ணய சதித்திட்டம் ஒன்று அம்பலமாகி இருக்கின்றது. LPL தொடரில் விளையாடுகின்ற பானுக ராஜபக்ச, அவிஸ்க பெர்னாண்டோ, டினித் வெல் அலகே போன்ற வீரர்களுக்கு ஆட்ட நிர்ணயம் செய்யும்படி அழுத்தம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரிலே ஜப்னா கிங்ஸ் அணியினுடைய இணை உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 4 போட்டிகளை ஆட்ட நிர்ணயம் செய்வதற்காக 3,50,000 அமெரிக்க டாலர்கள் பேரம் பேசப்பட்டு இலங்கை மதிப்பில் 115 லட்சம் ரூபாய்க்கு இது இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது. இதில் 95 லட்சம் ரூபாயை கொழும்பில் வைத்து கைமாற்ற முயன்ற பொழுதே கையும் மெய்யுமாக இவர்கள் பிடிபட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் வீரர்களே இது சம்பந்தமான விஷயங்களை குறித்த அதிகாரிகளுக்கு வழங்கிய நிலையில் சந்தேக நபர்களை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றினை விட்டிருக்கின்றது. கோடிக்கணக்கில் பணம் புரளுகின்ற இந்த LPL தொடரில் அம்பலமாகி இருக்கின்ற இந்த ஆட்ட நிர்ணய சதி மற்றும் இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் இந்த நேர்மையான செயற்பாடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. அதே நேரம் இந்த வீடியோவினை அஸ்வசம பெறுகின்ற பயனாளிகளாக இருந்தால் இறுதி வரை பாருங்கள். உங்களை சுற்றி வரப்போகின்ற ஆபத்து பற்றிய எச்சரிக்கை ஒன்றினை நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டிருக்கின்றது. அது பற்றி பார்க்க முதல் சில முக்கியமான செய்திகளை விரைவாக பார்க்கலாம். QR அப்படி என்றாலே முதலில் நமக்கு ஞாபகம் வருவது பெட்ரோல் டீசல் தான். அந்த அடிப்படையிலே பெட்ரோல் டீசலுக்கான QR நடைமுறையினை இப்போதைக்கு நீக்குகின்ற எந்தவித எண்ணமும் இல்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. ஏனெனில் உலக சந்தையில் எரிபொருளுக்கான ஸ்திரத்தன்மை இன்மை மற்றும் டொலர் இருப்பை கட்டுப்பாட்டில் வைக்கவும் மீண்டும் ஒரு வரிசை யுகம் உருவாவதை தடுக்கவும் இந்த QR நடைமுறை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிவித்திருக்காங்க. இது இவ்வாறு இருக்க நீங்க QR கேட்டா கேளுங்க, நாங்க டீசல் இல்லாமலே பஸ் ஓடிப்போம் அப்படின்ற மாதிரி நம் நாட்டினுடைய பேருந்து சேவை இருக்கின்றது. டீசல் இல்லாம பஸ் எப்படி ப்ரோ ஓடும் அப்படின்னு தான் யோசிக்கீங்க. அதுக்கு தான் மண்ணெண்ணெய் இருக்கு. மண்ணெண்ணெயை பயன்படுத்தி பொது பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபட்ட 100 பேருந்துகள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளின் போதே இவை சிக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பேருந்துகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் இவற்றுக்கு மண்ணெண்ணெய் வழங்கும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் எச்சரிக்கை போலீசாரால் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இப்படி இருக்க சுகாதாரம் சம்பந்தமான சில விஷயங்களையும் அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. வெற்றிலை பாக்குடன் சேர்த்து புகையிலை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்திருக்கின்றது. இலங்கையில் வருடாந்தம் 1900 வாய் புற்றுநோயாளர்கள் பதிவாகின்ற நிலையில் 2006ஆம் ஆண்டின் புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சட்டத்தை மீறுவோருக்கு 2000 ரூபாய் தண்டப்பணமும் அதே நேரம் 6 மாத சிறை தண்டனையும் வழங்கப்படும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இலங்கையில் விற்பனை செய்யப்படும் சவர்க்கார் உற்பத்திகளுக்கான கட்டாய பெயரிடல் தேவைகளை உள்ளடக்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார சபை சொல்லி இருக்கின்றது. இதற்கமைய உற்பத்தியின் பெயர் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் அல்லது இருமொழிகளிலும் தடித்த எழுத்துக்களில் அச்சிடப்பட வேண்டும் அப்படின்ற விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்துடன் மொத்த கொழுப்பு உள்ளடக்கம் சதவீத அடிப்படையில் பிரதான பக்கத்தில் தெளிவாக குறிப்பிடப்படுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய சட்டம் 2027 ஜூலை 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் மடியின் மீது ஆண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அமர்ந்த சம்பவம் தொடர்பில் அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று உலாவி வருகின்றது. தம்புள்ளையில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கடமையில் ஈடுபட்டு விட்டு மகளு கஸ்வத போலீஸ் நிலையத்திற்கு திரும்பிய குறித்த கான்ஸ்டபிள் மது போதையில் அங்கிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிளின் மடியின் மீது அமர முயன்றிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டிலேயே அந்த ஆண் கான்ஸ்டபிள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இறுதியாக நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன் அஸ்வசும சம்பந்தமான அந்த எச்சரிக்கை பற்றி. அந்த விஷயத்தை பார்த்தால் நாடளாவிய ரீதியில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அல்லது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் என்றால் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெறும் பயனாளர்களை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளும் சில மோசடிக்காரர்கள் அவர்களிடமிருந்து பல தகவல்களை அடுத்து பண மோசடியில் ஈடுபடுவதாக தகவல்கள் மற்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகையால் இது குறித்து மக்கள் மிக அவதானமாக கவனமாகவும் இருக்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை கேட்டுக்கொண்டிருக்கின்றது.
அதே நேரம் இவ்வாறான சில போலியான அழைப்புகள் வந்து உங்களுக்கு சில தகவல்களை கேட்டால் அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடுகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நலன்புரி நன்மைகள் சபையினர். இதேபோல் தினமும் வருகின்ற முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கலாம் அப்படி என்று யோசித்திருக்கின்றேன். மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய யூடியூப் மற்றும் முகநூல் பக்கங்களை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணாதவர்கள் பண்ணிவிடுங்க.